தேர்தல் இறங்குறதுக்கு இன்னும் ஒரு 6 மாத காலம் தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் ஒரு கட்சியுமே அவங்களுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை 8 மாதம் 9 மாதங்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக கட்சி இருக்கு இல்லையா, அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரையுமே ஓரணியா திரட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. ஆனா அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அது ஃபெயிலியரா போச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அடுத்து உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சாங்க. அதுல உங்களுடைய குறைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 10,000 முகாம் போட்டாங்க. உங்களுடைய குறைகளை நீங்க சொன்னீங்க அப்படின்னா நாங்க 45 நாள்ல அதை தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஒரு மாவட்டங்கள்லயுமே அந்த முகாம் போட்டதுக்கு அப்புறமா குறைகளை வாங்கிக்கிறாங்க. ஆனா அதை சரி பண்றாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. சரியான அதிகாரிகள் வர்றதில்ல. எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அதற்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. பத்தாக்குறைக்கு அந்த முகாம்ல ஃபார்ம் ஃபில்அப் பண்றது கூட காசு வாங்குறாங்களாப்பா. இந்த மாதிரி நிலைமை தான் இப்ப வரைக்கும் இருக்கு. இந்த முகாமோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போயிடலாம். ஜூலை 15ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு முகாம் ஆரம்பிக்க தொடங்கினாங்க. இப்ப கடந்த ஒரு 2 மாதம் 2.5 மாதங்கள் ஆயிடுச்சு. அதுல நிறைய நிறைகள் குறைகள்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நிவர்த்தி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா இருங்க நாங்க வந்து பொறுமையா பார்த்துட்டு அதை நிவர்த்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிதான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணராயபுரத்துல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் நடந்திருக்கு. அந்த முகாம்ல கிருஷ்ணராயபுரத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி வந்து அவங்க மேடை பேச்சில பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் போட்டிருக்கோம், உங்களுடைய குறைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடை பேச்சில பேசிட்டு இறங்கும் போது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெண்கள் எல்லாருமே அவங்கள சுத்து போட்டுட்டாங்க. என்னங்க நீங்க தான் சொல்ல சொன்னீங்க, நாங்க வந்து அவ்வளவு குறைகள் சொன்னோம், ஆனா யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது 10 நாள் கூட கூப்பிட மாட்டாங்க, எங்களுக்கு காசு இல்லாம இருக்கு, அது மட்டும் இல்லாம சரியான குடிநீர் வசதி செஞ்சு தர மாட்டாங்க, இந்த மாதிரி குறைகள் இருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றது, நீங்க தான் குறைகளை சொல்லுங்க நாங்க நிவர்த்தி பண்றோம்னு சொல்லி சொல்றீங்க, நாங்களும் எத்தனை தடவை வந்து பார்த்துட்டோம், ஆனா சரி பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த எம்எல்ஏவை அப்படியே குண்டு கட்டா சுத்த போட்டு நின்றுருக்காங்க. அதற்கு பதில் சொல்லணும்ல, ஆனா பதில் சொல்லாம ஐயோ இத்தனை பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம என்னடா பதில் சொல்றது, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ நைஸா பேசிட்டே நான் வந்து போயிருக்காங்க. மக்கள் வந்து உங்களை எம்எல்ஏ நம்பி தானங்க உங்ககிட்ட குறைகளை சொல்ல வராங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் போட்டீங்க, அதுல எழுதி கொடுத்தோம், ஆனா ஆக்ஷன் இல்ல. அதுக்கப்புறம் யார்கிட்ட சொல்லுவாங்க, எம்எல்ஏ கிட்ட தானே சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கணும், நாங்க பார்த்து பண்றோம், உங்களுடைய குறைகளை மறுபடியும் எழுதி கொடுங்க, யாரும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சொல்லியிருக்கணும்ல. அதற்கு எந்த ஒரு பதிலுமே இல்லாம எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆனா போதும் அப்படின்ற மாதிரி இப்படி நைஸா நம்ம போனீங்க அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம்? என்ன ஐயா அம்மா அப்பா பால ஊரா அப்படிங்கிறீங்க, அதெல்லாம் போட்ட செவுத்தவனே நீ யார நானா ரோடு போறீங்க ஒரு காவுல இத்தாடி மிசரா கொடுத்து போட்டு அமுக்கறி இதுலயே நாங்க அதை அமுக்கறதான் பாக்குறோம். ஒரு அளவும் தெரியல, அரிசி வாங்கல, பருப்பு வாங்கல, எண்ணெயும் வாங்கல, 2 மாசம் ஒண்ணு வாங்கல, யாரும் ஓட்டிட்டு போக விட்டேன். எனக்கு அந்த அதையும் விட்டு வந்து இந்த ரேஷன் உட்காந்து எழுதிச்சு மாதிரிதான் இருக்குது. அட இந்த விஷயம் மட்டும் இல்ல, ஒரு மாவட்டத்திலையும் ஒரு தொகுதியிலையுமே இந்த பஞ்சாயத்து நடக்கதாங்க செய்யுது. உங்களுடன் ஸ்டாலின் அப்படி சொல்லிட்டு ஒரு கடையை போட்டீங்க, நாங்க அங்க போய் ஃபார்ம் எழுதி கொடுத்தோம் அப்படின்னா நீங்க அதை கண்டுக்க மாட்டீங்க. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், எம்எல்ஏ யாராவது வந்தாங்க, அமைச்சர் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சு வச்சு கேள்வி கேட்போம்ல. அதே மாதிரிதான் கடலூர் மாவட்டம் திட்டக்குடிக்கு பக்கத்துல ஒரு அரசு நிகழ்ச்சிக்காக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் அவர்கள் வந்து போயிருக்காங்க. அங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து அவர்கிட்ட சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் போட்டீங்க, ஆனா அதுல போயிட்டு நாங்க குறைகளை சொன்னோம், எதுவுமே நிவர்த்தி பண்ணல, நீங்க வந்திருக்கீங்க, எங்களுக்கு வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியா அடிக்கடிக்கு வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு 1000 ரூபாய் வந்து குடும்ப தலைவிகளுக்கு கொடுப்போம்னு சொன்னீங்க, ஆனா கொடுக்கவே இல்லை, அதை கேட்டோம்னா தகுதியுள்ள தலைவிகளுக்கு அப்படின்னு சொல்லி மாத்திட்டீங்க. அது மட்டும் இல்லாம ரேஷன் கடையில சரியா ரேகை மிஷின் ஒர்க் ஆகல, 2 மாசமா எங்களுக்கு ரேஷன் பொருட்களே கையில வரல அப்படின்னு நிறைய குறைகளை வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. அதை கேட்ட உடனே நம்ம CV கணேசன் ஐயா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஐயோ என்னடா அது இப்படி சுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க இருந்து நைஸா நழுவிட்டு போயிருக்காரு. அப்போ உங்களுடைய எண்ணம் எல்லாம் என்னவா இருக்கு, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வந்து மக்கள் கிட்ட என்ன குறை இருக்குன்னு சொல்லி கேட்க மாட்டீங்க, மறுபடியும் எலெக்ஷன் வரும்போது அந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க வந்து உங்களை நல்லா பாத்துக்கிறோம், உங்களுக்கு வந்து நாங்க என்ன வேணுமோ அதை பண்ணித்தரோம், உங்களுக்காக இந்த முகாம் போட்டிருக்கோம், நீங்க உங்க குறைகளை சொல்லுங்க, அதை நிவர்த்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்காவான ஆக்ஷனை போட்டுட்டு இருக்கீங்க. அதை மீறியும் கேள்வி கேட்டோம் அப்படின்னா என்ன பண்றீங்க, ஐயோ இப்படி கேள்வி கேட்டா நமக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடி போறீங்க. இப்படி எல்லாம் இருந்தா மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க, மக்கள் அடுத்த முறை எப்படி உங்களை
அவங்களை தேர்வு பண்ணுவாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல என்ன நடக்குது அப்படின்றத பாத்துருவோம். காஞ்சிபுரம் மாவட்டம் 23வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில அங்க அந்த சாலை ஓரங்கள்ல கழிவுநீர் வந்து ரொம்ப அதிகமா தேங்கி கிடந்திருக்கு. என்னங்க அது இப்படி கழிவுநீர் தேங்கி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சாலை அப்படின்ற ஒரு முகாம்ல அவங்க போய் எழுதி கொடுத்திருக்காங்க. எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்ல, ஆக்ஷன் எடுக்கல. இந்த கழிவுநீர் தேக்கத்தினால அந்த பக்கம் போயிட்டு வரக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. மாணவர்கள் கூட அந்த சைடு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டோட கவுன்சிலர் வந்து புனிதா சம்பந்த் அவர்களும் உங்களோட சாலை முகாம்ல மனுவை எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனா 45 நாளுக்குள்ள ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஒரு 1.5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்னங்க இது ஆக்ஷனே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இருங்க பொறுமையா தான் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அங்க சரியான அதிகாரிகளும் வரல. அதிகாரிகள் கிட்ட பேச போனோம் அப்படின்னா சரியான ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற பதாகைக்கு பதிலா எங்களுடன் கழிவுநீர் அப்படின்ற ஒரு பதாகையை ஏந்திட்டு போயிட்டு மறுபடியும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல இந்த பாருங்க இதுதான் ஆதாரம், என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் வந்து மீடியா கிட்ட காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா வெளிச்சத்துக்கு இந்த விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. பொதுவாவே கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வயசானவங்களுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாது. அந்த ஒரு காரணத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி போடணும் அப்படின்னா 40 ரூபாய் எனக்கு கொடுங்க, 50 ரூபாய் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க காசை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த முகாமுக்கு சரியா அதிகாரிகள் வர்றதே இல்லையா. இப்படி பல தடவை அவங்க குறைகளை எழுதி கொடுத்திருக்காங்க, காசும் கொடுத்திருக்காங்க. ஆனா அதற்கான ஆக்ஷனும் சரியா நடந்த மாதிரி தெரியல. இதுல இன்னொரு ஒரு கூத்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் நடுவுல இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபார்மை போய் வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஃபில்அப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முக்கு 100 ரூபா வாங்குற மாதிரி ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கு. சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. அந்த வழியெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியாயா இறங்குவீங்க? உங்களுடன் ஸ்டாலின் முகாம நீங்க எப்படி ஆக்கிட்டீங்க பாருங்க. அதுல குறைகளை சொன்னா நீங்க நிறைவேற்றி தரமாட்டீங்க தான், அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபார்ம் ஃபில்அப் பண்றது கூடவா அமௌண்ட் வாங்குவீங்க? இந்த லட்சணத்துலதான் உங்களுடன் ஸ்டாலின் பண்ற முகாமே இயங்கிட்டு இருக்கு. இதே மாதிரிதான் புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டி இருந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்க எங்களுடைய குறைகளை போய் சொன்னோம், ஆனா அவங்க வந்து நிவர்த்தி பண்ணியே கொடுக்கல, காதலே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்திலேயே எங்களுடன் ஸ்டாலின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இன்னொரு ஒரு அவல நிலை என்ன அப்படின்னா, உயிரோட இருக்கிற ஒரு பெண்மணிக்கு ரேஷன் கார்டுல அவங்க இறந்துட்டதா சொல்லி பெயரையே நீக்கிருக்காங்க. அது சம்பந்தமா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம்ல அவங்க குழந்தையோட போயிட்டு இந்த மாதிரி என் பேரை நீக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கும் போது அதற்கு தகுந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு முகாம் போய் பார்த்தாங்க, அங்க எந்த ஒரு ஆக்ஷனும் இல்ல. மறுபடியும் இன்னொரு முகாம் போறாங்க, அங்க எந்த ஒரு ஆக்ஷனும் இல்ல. இப்படி முகாமா அவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் அவங்களுக்கான அந்த பேரை ஆட் பண்ணாங்களா, அதற்கான சரியான நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு கேட்டா அந்த நடவடிக்கை எதுவுமே எடுத்த மாதிரி தெரியலங்க. ஆனா நான் ரேகை வச்சிருக்கேன், ரேகை வச்சு அரிசியும் வாங்கிட்டு ஆனா என்னை இறந்துட்டாங்க, இவன் பேர் சேர்க்கும் போது தான் என்னை இறந்துட்டாங்கன்னு போட்டுட்டாங்க. இது எல்லாமே ஒரு மாவட்டங்கள்லயுமே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம்ல நடக்கிற ஒரு விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாள் பத்தாது, இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். அடுத்த பதிவுல இந்த முகாம்ல எந்த மாதிரியான அட்டூழியங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்ட் 2ல பார்க்கலாம். அதே மாதிரி எங்க தரப்புல இருந்து ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, மக்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முகாம் போட்டதெல்லாம் தப்பு இல்லைங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா அங்க வந்து சரியான அதிகாரிகளை நீங்க நியமிக்கணும், காசு வசூல் பண்றாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செக் பண்றதுடைய ஒரு பொறுப்பு அப்படின்றது உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ அதை வந்து அடுத்த முறை இதை பாக்குறீங்களா இல்ல அதை அப்படியே ஸ்டாப் பண்றீங்களா அப்படின்றத அடுத்தடுத்த நாட்கள்ல தெரிய வந்துடும். ஸோ இதே மாதிரி அரசியல் பதிவுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நியூஸ் டிஎன் சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.